2004ஆம் ஆண்டு வெளியாகி செல்லமே திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நாயகனாக அறிமுகமானவர் விஷால். அதன் பிறகு சண்டைக்கோழி திரைப்படம் அவரது நடிப்பு வாழ்க்கையில் முக்கிய முன்னேற்றமாக அமைந்தது. இவரது வெற்றியை தொடர்ந்து திமிரு, தாமிரபரணி, அவன் இவன், பாண்டிய நாடு, பூஜை, துப்பறிவாளன் உள்ளிட்ட பல ஹிட் படங்களில் நடித்துள்ளார். மேலும் துப்பறிவாளன் 2 படம் மூலம் இயக்குநராகவும் மாறியுள்ளார். சமீபமாக விஷால் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ஓய்வில் இருக்கிறார். இதனால் அவரை சுற்றி பல தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இந்த பரபரப்புக்கிடையே ஒரு தனியார் சேனலுக்கு அளித்த பேட்டியில் திருமணம் குறித்த திட்டங்களை பகிர்ந்தார் விஷால். அதன் பின் ஒரு திரைப்பட விழாவில் தன்ஷிகாவுடன் இணைந்து திருமணம் நடைபெறும் தேதியை அறிவித்தார். அத்துடன் தனது வருங்கால மனைவிக்கு நிச்சயித்த சத்தியங்கள் மற்றும் காதல் பயணத்தை பற்றியும் பேசினார். ஆகஸ்ட் 29 விஷால் தனிஷா அவர்கள் திருமணம் நடக்க உள்ளது. நடிகர் சங்க புது கட்டிடத்தில் தான் என் திருமணம் என்று பல ஆண்டுகளாக கூறி வருகிறார் விஷால். அதனால் ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்குள் கட்டிட வேலைகளை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் நடிகர் சங்க நிர்வாகிகள். இப்போதைக்கு நடிகர் சங்க புது கட்டிடத்தில் திருமண மண்டபம், கலையரங்கம் 2 பணிகள் முதலில் முடிக்க விறுவிறுப்பாக வேலைகள் நடக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து திரைப்பிரபலங்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்களாம். விஜயும் குடும்பத்துடன் கலந்து கொள்ள இருக்கிறார். அஜித் கார் ரேஸில் இருப்பதால் அவரது மனைவி ஷாலினி அஜித் கலந்து கொள்ள அதிக வாய்ப்புள்ளது. விஜய் மனைவி சங்கீதா மற்றும் ஷாலினி அஜித் நெருங்கிய நட்பில் இருக்கிறார்கள். நீண்ட வருடங்களுக்கு பிறகு இவர்கள் ஒன்றாக சந்தித்துக் கொள்ளும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் வெளியாகும் என தெரிகிறது.